வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்திய வரலாற்றுல ஒரு ரொம்ப முக்கியமான திருப்புமுனை. 1932ல காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடுவுல நடந்த ஒரு பெரிய விவாதம் ஒரு ஒப்பந்தத்துல முடிஞ்சது. அதுதான் பூனா ஒப்பந்தம். முக்கியமா டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம். சரி, இந்த டாபிக்கை நாம எப்படி பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த பிரச்சனைக்கு காரணமான வகுப்பு வாரி ஒதுக்கீடு அறிவிப்புனா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் காந்தியோட உண்ணாவிரத போராட்டம், அப்புறம் நடந்த பேச்சுவார்த்தைகள், கடைசியா அந்த ஒப்பந்தத்தோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னவெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு ஒரு குவிக் சம்மரியம் பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியா இருந்தது அப்போதைய பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டானல்ட் வெளியிட்ட ஒரு அறிவிப்பு தான். அது என்ன அறிவிப்புன்னு முதல்ல பார்க்கலாம். வகுப்பு வாரி ஒதுக்கீடு அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இது பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு சிஸ்டம். இதன்படி ஒடுக்கப்பட்ட மக்கள் உட்பட பல சிறுபான்மை சமூகங்களுக்கு அவங்க வேட்பாளர்களை அவங்களே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதுக்காக தனி தொகுதிகள் கொடுக்கப்பட்டது. அதாவது அந்த தொகுதியில அந்த சமூகத்து ஆளுங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும். இப்போ இந்த டைம்லைனை பாருங்க. ஆகஸ்ட் 16, 1932 இந்த தேதியில தான் அந்த அறிவிப்பு வருது. டாக்டர் அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சரியான ஒரு விஷயம். ஏன்னா இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியான அரசியல் பிரதிநிதித்துவத்தையும் அதிகாரத்தையும் கொடுக்கணும் அவர் நம்பினார். ஆனா இந்த அறிவிப்பு ஒரு மிகப்பெரிய புயலை கிளப்புச்சு. அதுதான் காந்தியோட உண்ணாவிரத போராட்டம். சரி, காந்தி ஏன் இதை எதிர்த்தார்? அவரோட பார்வை முற்றிலும் வேற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி தனி தொகுதிகள் கொடுத்தா அது ஹிந்து சமுதாயத்தை நிரந்தரமா ரெண்டா பிரிச்சிடும், நாட்டு ஒற்றுமைக்கு இது பெரிய ஆபத்துன்னு அவர் ரொம்ப கவலைப்பட்டார். தன்னோட எதிர்ப்பை ரொம்ப தீவிரமா காட்டணும்னு முடிவு செஞ்ச காந்தி செப்டம்பர் 20, 1932ல ஒரு அதிர்ச்சியான முடிவு எடுத்தார். அதுதான் சாகும் வரை உண்ணாவிரதம். இந்த ஒரு அறிவிப்பு ஒட்டுமொத்த தேசத்தையும் ஒரு விதமான பதற்றத்துக்குள்ளாக்குச்சு. இப்ப பாருங்க, ஒரு பக்கம் அம்பேத்கரோட நியாயமான கோரிக்கை, இன்னொரு பக்கம் காந்தியோட உயிர் பணயம் வைக்கப்பட்டிருக்கு. நிலைமை ரொம்பவே சிக்கலாகிடுச்சு. எல்லா தலைவர்கள் மேலேயும் ஒரு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டிய அழுத்தம் அதிகமாகுது. அப்போதான் பேச்சுவார்த்தைகள் தொடங்குது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில ரெண்டு தரப்புல இருந்தும் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஒன்னு கூடி பேசுறாங்க. மதன் மோகன் மாலவியா, ராஜேந்திர பிரசாத் மாதிரியான தலைவர்களும், இன்னொரு பக்கம் டாக்டர் அம்பேத்கர், எம்.சி. ராஜா மாதிரியான ஒடுக்கப்பட்ட சமூக தலைவர்களும் ஒன்னா உட்கார்ந்து ஒரு சமரசத்துக்கு முயற்சி பண்றாங்க. இந்த தீவிரமான பேச்சுவார்த்தைகளோட முடிவுல தான் அந்த வரலாற்று சிறப்புமிக்க பூனா ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அதோட நிபந்தனைகள் என்னன்னு பார்ப்போம். இந்த ஒப்பந்தத்தோட முக்கியமான சாராம்சமே இதுதான். பாருங்க, தனி தொகுதிகள்ங்கிற ஐடியாவை நிராகரிச்சிட்டாங்க. அதுக்கு பதிலா இடஒதுக்கீட்டோட கூடிய கூட்டு தொகுதிகள்ங்கிற ஒரு புதிய முறையை கொண்டு வந்தாங்க. இதுல என்ன வித்தியாசம்னா, தனி தொகுதியில அந்த சமூகத்து மக்கள் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். ஆனா கூட்டு தொகுதியில எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. ஆனா நிக்கிற வேட்பாளர் மட்டும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. இதுதான் அந்த பெரிய சமரசம். இப்போ நம்பர்ஸ பார்ப்போம். இது ரொம்ப முக்கியம். பிரிட்டிஷ் அரசு கொடுத்த வகுப்புவாரி ஒதுக்கீடுல மாகாண சட்டசபைகள்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் வெறும் 71 தான். ஆனா பூனா ஒப்பந்தத்துக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு பாருங்க. அந்த 71 இடங்கள் கிட்டத்தட்ட 2 மடங்குக்கும் அதிகமா, அதாவது 148 இடங்களா உயர்த்தப்பட்டது. இது டாக்டர் அம்பேத்கரோட தரப்புக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. அது மட்டும் இல்ல, மாகாணங்கள்ல மட்டும் இல்லாம மத்திய சட்டசபையிலையும் மொத்த இடங்கள்ல 18% ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதுவும் இந்த ஒப்பந்தத்தோட ஒரு முக்கியமான அம்சம். சரி, இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு படிக்கிறவங்களுக்காக இந்த டாபிக்ல இருந்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸை ஒரு குயிக் சம்மரியா பார்த்துடலாம். இந்த டேபிள பாருங்க. இதுதான் உங்களுக்கான ரிவிஷன் நோட்ஸ். வருஷம் 1932. முக்கிய தலைவர்கள் காந்தி மற்றும் அம்பேத்கர். எதை மாத்துனாங்க? தனி தொகுதியை. எதை கொண்டு வந்தாங்க? இடஒதுக்கீடோட கூடிய கூட்டு தொகுதியை. மாகாண இடங்கள் 71ல இருந்து 148 அதிகரிச்சுது. மத்திய சட்டசபையில 18% இடஒதுக்கீடு. இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நாம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த பூனா ஒப்பந்தம்ங்கிறது பிரிட்டிஷ்காரங்களுக்கும் நமக்கும் நடந்த ஒப்பந்தம் கிடையாது. இது முழுக்க முழுக்க காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே, அதாவது இந்திய தலைவர்களுக்குள்ளேயே ஏற்பட்ட ஒரு முக்கியமான உடன்பாடு. கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். 1932ல போடப்பட்ட இந்த ஒப்பந்தத்தோட அடிப்படை கொள்கையான இடஒதுக்கீடு இன்னைக்கும் நம்ம இந்திய அரசியல்ல எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.